இந்த நபர் அவருடைய கையில இருக்கிற ஹேண்ட் கஃபை மைண்டை வச்சே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே உடைச்சு எறிறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அவர் அடைச்சு வச்சிருக்கிற செல்லுடைய இரும்பு கம்பி எல்லாம் அப்படியே உடைஞ்சி வெளியில இருக்கிற போலீஸ் எல்லாம் அப்படியே பறந்து போய் கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் அவரு அப்படியே 10வது மாடியில இருந்து நேரா அப்படியே கீழே குதிச்சிடுறாரு. கீழே வந்த உடனே அவருடைய கையை வச்சு சைகையிலேயே அப்படியே தூரமா இருக்கிற ஒரு காரை அப்படியே கசக்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய காலெல்லாம் அப்படியே தரையை விட்டு மேல போய் அப்படியே மேல பறந்து போயிடுறாரு. இப்ப அங்க தூரமா ஒரு இடத்துல புகை மூட்டமா இருக்குது. அந்த இடத்தை நோக்கி போலான்னு பாக்குறாரு. ஏன்னா அங்கதான் அவருடைய பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அங்க போறதுக்குள்ளேயே அவருடைய பவர் அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய இடத்துல இடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, சில நாட்களுக்கு முன்னால விண்வெளியில இருந்து ஒரு வித்தியாசமான கல் வந்து பூமியில விழுந்து அது இங்க இருக்கிற தண்ணியில கலந்து ப்ளூ கலர் லிக்விடா மாறிட்டு இருக்கும். அதை தெரியாதனமா இந்த நபர் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாரு. அதை குடிச்சிட்டு டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பயங்கரமான வயிறு வலி வருது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தரையில கீழே கிடக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படியே மேல பறக்க ஆரம்பிச்சு அவருடைய வயித்துல இருந்து ஃபோர்ஸா கேஸ் ரிலீஸ் ஆகுது. இப்ப அவர் நார்மல் ஆயிடுறாரு. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி சூப்பர் பவர் எல்லாம் கிடைச்சிருக்கும்.